தோல்வி அடைந்தது. சேனாதிபதியும் மகா மந்திரியும் மகாராஜாவை குழப்புவதில் வெற்றி கண்டார்கள். ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்யும் அசுரனின் குரலை கேட்ட சுக்கராச்சாரியார் திகைத்து போனார். தயாசுரனின் பேச்சை கேட்ட சுக்கராச்சாரியார் முடிவுக்கு வர முடியாமல் திணறினார். மகாராஜாவுக்கு எதிராக மகா மந்திரியும் சேனாதிபதியும் சதித்திட்டம் தீட்டினார்கள். தந்தையின் பேச்சை கேட்டு அதிர்ந்த மல்லிகா கிசனை விவாகம் செய்ய முடிவு செய்தார். அங்கு சதித்திட்டத்தோடு மகா மந்திரியும் சேனாதிபதியும் அரசவைக்கு வந்தார்கள். மகா மந்திரி ருத்ரதத் மற்றும் சேனாதிபதி சந்திரசிங்கிற்கு, மகா மந்திரி ருத்ரதத் மற்றும் சேனாதிபதி சந்திரசிங்கிற்கு. இதுவரை ஆண்ட மகாராஜா அரசாங்கத்தை விட்டு சென்று விட்டார். மக்களின் நலனுக்காக, ராஜ்யத்தின் நன்மைக்காக இந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தங்கள் அனைவருக்கும் இதில் சம்மதம் தானே? சேனாதிபதி, மகாராஜா எங்கு சென்றார்? நீங்கள் அவரை சந்திக்க விரும்புகிறீர்களா? ஆம், நானே அவரை சந்தித்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். சேனைகளே, மகாராஜா மகிபதியை எங்கு அனுப்பினீர்களோ ராஜ வைத்தியரையும் அதே இடத்திற்கு அனுப்பி வையுங்கள். மகா மந்திரி ருத்ரதத் மற்றும் சேனாதிபதி சந்திரசிங்கிற்கு. சேனாதிபதி இல்லை, மகாராஜாதிராஜ சந்திரசிங். மகாராஜாதிராஜ சந்திரசிங்கிற்கு. மகாராஜாதிராஜ சந்திரசிங்கிற்கு. ராஜ அதிகாரிகளே, ராஜ சேனைகளே, இன்று இந்த நாட்டிற்கு ஒன்றல்ல 2 ராஜாக்கள். சந்திரசிங்கோடு மகாராஜா என்ற பெயர் சேர்த்து என் பெயருக்கும் ஜே கூறுங்கள். நிச்சயமாக, நிச்சயமாக. மகாராஜாதிராஜ. நீ முதலில் மகா மந்திரி, இப்பொழுதும் மகா மந்திரி மட்டும்தான். ஒரு ராஜ்யத்திற்கு 2 அல்ல, ஒரே ராஜாதான், அதுவும் நான் மட்டும்தான். நான் தான் என் பராக்கிரமத்தை பயன்படுத்தி இந்த ராஜ்யத்தை கைப்பற்றினேன். மகாராஜாதிராஜ சந்திரசிங் மகா மந்திரி ருத்ரதத்திற்கு. சேனாதிபதி சந்திரசிங். சேனாதிபதி இல்லை, மகாராஜாதிராஜ சந்திரசிங் என்று கூறு. இப்பொழுது நான் உன்னை அந்த சிம்மாசனத்தில் அமர விட மாட்டேன். ராஜகுமாரியை விரட்டுவதற்கும் ராஜ்யத்தை அடைவதற்கும் என்னுடைய கூட்டு சதிதான் உதவி செய்தது. இந்த சிம்மாசனத்தின் மீது எனக்கும் உன்னை போல் அதிகாரம் இருக்கிறது. இல்லை சேனாதிபதி. சேனாதிபதி, எனக்கும் சம அதிகாரம் அளிக்கவில்லை என்றால் நான் மக்களிடம் உங்களை பற்றிய உண்மையை கூறிவிடுவேன். மக்களே உங்களை கொன்று விடுவார்கள். அப்படி என்றால் நீ மகாராஜாவுக்கு எதிராக ராஜ துரோகம் செய்கிறாயா? உன்னுடைய கூட்டு நீதியில் ராஜ துரோகம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை தானே? பார்த்தீர்களா வீரர்களே மகா மந்திரியின் யோக்கியதையை? இப்பொழுது ராஜ துரோகம் செய்து அரசிற்கு எதிரியாகி விட்டாய். உன்னுடைய நீதியின்படி உனக்கு மரண தண்டனை. அப்படியல்ல, இரு கூறுகிறேன். இவர் நம் மரியாதைக்குரியவர். கொல்வதற்கு முன் வணங்கிக்கொள். இப்பொழுது இதன் விளைவை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் சந்திரசிங். நீண்ட காலம் உன்னை சிம்மாசனத்தில் அமரவிட மாட்டேன். மகாராஜாதிராஜ சந்திரசிங்கிற்கு. மகாராஜாதிராஜ சந்திரசிங்கிற்கு. மகாராஜாதிராஜ சந்திரசிங்கிற்கு. மகாராஜாதிராஜ சந்திரசிங்கிற்கு. கூறுவீரா, என்ன செய்தி? மகாராஜா, நாம் தேடிக்கொண்டிருந்த அதிர்ஷ்டம் கட்ட கன்னிகைக்கு மகிபதி முன்னிலை வைத்து கிசனோடு விவாகம் நடந்து விட்டது. இப்போது மகாராஜா மகாராணி மாயாவதியோடு திரும்பி வந்து விடுவார். நீ தவறாக கூறுகிறாய். வேறு ராஜாங்கத்திற்கு தான் செல்வார்கள். வேறு ராஜாங்கத்திற்கா? எனக்கு புரியவில்லை. சில விஷயங்கள் எனக்கே புரியவில்லை, உனக்கு மட்டும் எப்படி புரியும்? அவர்கள் இருவரும் யமலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினேன். சேனையின் விசேஷ சேனை உதவி சேனாதிபதி அஜய் சிங் அவர்கள் தலையை வெட்டி என் முன் கொண்டு வர சென்றிருக்கிறார். மகாராஜாதிராஜ சந்திரசிங்கிற்கு. மகாராஜாதிராஜ சந்திரசிங்கிற்கு.
மகாராணி, தாங்கள் ராஜகுமாரியை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் கணேசரின் அருள் துணை இருக்கும். மகாராணி ஸ்ரீ மாயா, இனி மல்லிகாவை பற்றி பேசுவது வீண். அவள் சௌபாக்கியம் துர்பாக்கியமாக மாறிவிட்டது. அவள் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசரே அவளுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. பிறகு எதற்கு அமர்ந்து உன் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய்? வா, இங்கிருந்து கிளம்பலாம். வா. வீரர்களே, தீர்த்து கட்டுங்கள் இவர்களை. வேண்டாம். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, மகாராஜாவும் மகாராணியும் விருந்தாளிகள் மட்டுமல்ல, என்னுடைய சம்பந்தி. அவர்களை காப்பாற்றி என் பக்தியை நிலைநிறுத்துங்கள் பிரபு, என் பக்தியை நிலைநிறுத்துங்கள். கிழவி, மகாராஜா சந்திரசிங்கின் ஆணை, இவர்களை உயிரோடு விடக்கூடாது. இவர்களின் தலைகளை துண்டித்து எடுத்து செல்ல வேண்டும். இவர்களின் தலைகளை எடுத்துக்கொண்டு ராஜாவிடம் காமித்தால்தான் நாம் இவர்களை யமலோகம் அனுப்பிவிட்டோம் என்று மகாராஜா நம்புவார். விடமாட்டேன். தீர்த்து கட்டுங்கள் இவர்களை. நானில்லை. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. மகாராஜா, மகாராணி, இன்று ஸ்ரீ கணேசரின் கருணை உங்களை காப்பாற்றி விட்டது. இதே மூலப்பொருள் கணேசர் தான் அவ்வப்பொழுது ராஜகுமாரியை காப்பாற்றுவார். ராஜகுமாரியும் இரவு பகல் பாராது இவருக்கு பூஜை செய்வார். அவருக்கு தெரியும் சேனாதிபதியும் மகா மந்திரியும் உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று. விக்னேஸ்வரா, இன்று வரை நான் மிக பெரிய தவறை செய்துவிட்டேன். நான் மல்லிகாவை அலட்சியம் செய்து விரோத நோக்கத்துடன் பார்த்தேன். ஆனால் இன்று அவளுடைய பிரார்த்தனையால் என் உயிரை பிழைக்க வைத்து விட்டாய் விக்னேஸ்வரா. சுகாயி, இன்று நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றினீர்கள். உங்களின் இந்த உதவி எங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம். சுவாமி, இங்கு நமக்கு பாதுகாப்பு இல்லை. துஷ்டன் சந்திரசிங் நம் ராஜ்யத்தை கைப்பற்றி விட்டான். நாம் சீக்கிரம் இங்கிருந்து செல்ல வேண்டும். மகாராஜா, என்னால் வேண்டுதல் மட்டும்தான் செய்ய முடியும். தாங்கள் தவறாக எண்ணவில்லை என்றால் ராஜகுமாரி இருக்கும் இடத்திற்கு செல்லலாமே. அவரோடு நீங்கள் வசித்து வந்தால் உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. இன்று முதல் எனக்கு ஸ்ரீ கணேசரின் அற்புத சக்தியில் முழு நம்பிக்கை வந்துவிட்டது. ஸ்ரீ கணேசா, கிசனுக்கும் மல்லிகாவுக்கும் எந்த துக்கமும் வரக்கூடாது. மகாராஜா, சீக்கிரம் வாருங்கள். துஷ்ட சேனாதிபதி சந்திரசிங் நம் உயிரை எடுக்க வந்து விடுவான். இனியும் நாம் இங்கிருக்க கூடாது. சுஹாயி அம்மாயி, நீங்களும் எங்களோடு வாருங்கள். அப்படியே ஆகட்டும். எங்கு செல்வது ஒன்றும் புரியவில்லையே. தங்களுக்கு கவலை வேண்டாம் மகாராணி. கணேசரின் அருள் நமக்கு இருக்கும் பொழுது அவர் நமக்கு வழிகாட்டுவார். வாருங்கள்.
சுவாமி பார்த்து மெதுவாக அமருங்க. சுவாமி, இந்த இடம்தான் நமக்கு பாதுகாப்பானது. சேனாதிபதியும் மகா மந்திரியும் இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாத. நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். தங்களுக்கு பழமும் நீரும் ஏற்பாடு செய்கிறேன். சுவாமி, என்ன ஆயிற்று? தங்கள் கண்களில் ஏன் இந்த கண்ணீர்? ராஜகுமாரி மல்லிகா, என்னை எண்ணி நீங்கள் மனம் கலங்கி ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? எனக்காக நீங்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு நிலைமைக்கு உங்களை ஆளாக்கிய நான் ஒரு... சுவாமி, அப்படி கூறாதீர்கள் சுவாமி, அப்படி கூறாதீர்கள். நமக்கு அந்த ஸ்ரீ கணேசரின் கருணை இருக்கும் வரை எந்த கஷ்டமும் வராது. அவருடைய பக்தையை ஒரு பொழுதும் கை விடுவதில்லை சுவாமி. அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் ஸ்ரீ மா கணேசா. நானும் உங்களைப் போல ஒருவன் தான். ஸ்ரீ மகாகணேசரின் பக்தன். கருணை புரியும் கௌரிபுத்திரன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு என்னை இங்கு அனுப்பி வைத்தார். வணக்கம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அமருங்கள். பக்தரசே. இல்லை இல்லை, என்னை பக்தாரசே என்று அழைக்காதீர்கள். நான் என்னுடைய மயக்கத்தால் தங்களுக்கு உதவி செய்வதற்கு வராமல் இருந்து விட்டேன். அந்த தவறை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். தாங்கள் என்ன உதவவில்லை என்று கூறுகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஸ்ரீ கணேசரின் கருணையினால் உங்களுக்கு அனைத்தும் விரைவில் தெரிய வரும் சகோதரா. இப்பொழுது தாங்கள் இந்த குகைக்குள் வர இருக்கும் விருந்தாளியை வரவேற்பதற்கு தயாராக இருங்கள். விருந்தாளியா? ஆம் தேவி, தங்களின் தாய் தந்தை ஸ்ரீ கணேசரின் பக்தை சுகாயா அம்மாயி இங்கு வர இருக்கிறார்கள். இருந்தும் அது எப்படி நடக்க முடியும்? அவர்கள் தானே என்னை நாட்டை விட்டு வெளியே அனுப்பினார்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. துஷ்ட சேனாதிபதி ராஜ்யத்தை கைப்பற்றியதோடு துஷ்ட மகாமந்திரியை கொன்றுவிட்டு சிம்மாசனத்தையும் கைப்பற்றி விட்டார். அதோடு தங்கள் தாய் தந்தை உயிருக்கும் உலை வைத்து விட்டார். அவர்களை கொல்ல ஆட்களையும் அனுப்பியிருக்கிறான். இருந்தும் ஸ்ரீ கணேசரின் கருணையினால் அவர்கள் பிழைத்து விட்டார்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கங் கணபதே நம. உலகத்தின் நலனை காக்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, என் மீது இன்னமும் கோபம் கொள்ள வேண்டாம். தங்கள் தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ கணேசா. இந்த சேவகனை சேவகம் செய்ய ஆணையிடுங்கள் பிரபு. நான் ஸ்ரீ கணேசரின் பக்தர்களுக்கு கடமை செய்ய பிறப்பெடுத்தவன். செய்து கொண்டே இருப்பேன். இனி தவறே செய்ய மாட்டேன். மங்களமூர்த்தி, என்னை மன்னித்து விடுங்கள். நீ என் பக்தர்களுக்கு எந்த குறையும் இன்றி உதவி செய்ய வேண்டும் தயாசுரா. உன்னால் அப்பாவி பக்தன் கிசனுக்கு கால் பறிபோய் விட்டதல்லவா? பிரபு, கிசனின் காலை சரி செய்ய நான் முயன்ற போது அது ஆகாயத்திற்கு பறந்து விட்டது. நான் எப்படி ஓட்ட முடியும்? எப்பொழுது சரீரம் மனதின் பேச்சை கேட்க மறுக்கிறதோ அப்பொழுது அப்படித்தான் ஆகும் தயாசுரா. மனதிற்கும் ஆத்மாவிற்கும் கடமை இருக்கிறது. ஆத்மா நேர் வழியை தான் காண்பிக்கும், பரமாத்மா கூறிய வழியை தான் அது கூறும். அதனால் ஆத்மா காண்பிக்கும் வழியில் நடப்பதுதான் நன்மை என்று கூறுவார்கள். மங்களமூர்த்தி, நானும் என்னென்னவோ செய்து என் உறக்கத்தை கலைக்க முயற்சி செய்கிறேன். நான் மிகுந்த தவறு செய்து விட்டேன் பிரபு. இருந்தும் மன்னிப்பு தான் கேட்டு விட்டேனே.
சிறியவன் தவறு செய்து விட்டேன். என்னை அஞ்ஞானி என்று எண்ணி மன்னித்து விடுங்கள். உன்னுடைய தவறை நீ திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் உன்னை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டேன். இருந்தும் மங்களமூர்த்தி, இருந்தும் இருந்தும் என்று கூறிக்கொண்டே இருக்காதே தயாசுரா. உன்னிடம் கூறும் காரியத்தை நானே செய்ய போகிறேன். ஏனென்றால் என் பக்தர்களை துக்கத்தில் காண நான் விரும்பவில்லை. தங்களுக்கு ஜெய் மங்களமூர்த்தி, தங்களுக்கு ஜெய் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு ஜெய். தாங்கள் எப்பொழுதும் நன்மையே புரிபவர், என் மீது கருணை கொண்டவர், எனது பாவங்களை மன்னிப்பவர். இருந்தும் என்னால் ஏற்பட்ட அந்த கிசனின் துன்பத்திற்கு தாங்கள் தயவு காட்ட வேண்டும் மங்களமூர்த்தி, தாங்கள் தயவு காட்ட வேண்டும். மகளே, தந்தையே வணக்கம். வணக்கம் தாயே. ஓம் கங் கணபதியே நம. 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 இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எனக்கு கால் வந்து விட்டது, எனக்கு கால் வந்து விட்டது. அம்மாயி, கால் வந்து விட்டது, மீண்டும் எனக்கு கால் வந்து விட்டது. அம்மாயி பாருங்கள், அம்மாயி பாருங்கள், மீண்டும் எனக்கு கால் வந்து விட்டது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. அம்மாயி பாருங்கள், எனக்கு கால் வந்து விட்டது. என் குழந்தாய், ஓம் கங் கணபதே நம. 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 அம்மாயி, ராஜகுமாரி, எனக்கு மகளே, எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. கணேசரின் லீலையை பாருங்கள். ராஜகுமாரி, நம் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு ஜெய். ஸ்ரீ மங்களமூர்த்தி கணேசருக்கு ஜெய். ஓம் கங் கணபதியாய நம. 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 ஓம் கங் கணபதியாய நம.
ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. என்ன யோசிக்கிறாய் லோபாசுரா? நான் ஒன்றும் யோசிக்கவில்லை. தாங்கள் யார்? நான் தான் யாரிடம் வரம் பெற வேண்டும் என்று நினைத்து இத்தனை காலம் ஆராதித்த தவம் புரிந்தாயே. என்ன? தாங்கள் தான் அந்த ஸ்ரீ கணேசரா? இத்தனை காலமாக நான் கடும் தவம் புரிந்தும் தங்களுடைய தரிசனம் கிடைக்காதது ஏன்? நீ இத்தனை காலம் லோபாசுரனாக இருந்து விட்டாய். அதனால் ஜென்மம் எடுக்கும் பொழுது என்னை காணவில்லை. இந்த தயாசுரன் சாதுவானவன். வரதானம் பெறுவதற்கு தினமும் ஸ்ரீ கணேசரின் ஆலயத்திற்கு தவறாமல் சென்று அன்னமும் ஆகாரமும் இன்றி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். தயாசுரன் உண்மைதான் கூறியிருக்கிறார். அன்ன ஆகாரம் எதுவும் இன்றி தவம் புரிந்து புரிந்து நீண்ட காலமாக காத்திருக்கிறாய். ஆனால் எந்த உள்நோக்கமும் இல்லை. தவம் மட்டுமே உனது குறிக்கோள். உன்னுடைய தவம் முழுமையடைந்து விட்டது லோபாசுரா. இப்போது நீ விரும்பும் வரத்தை பெறும் உரிமையை பெற்று விட்டாய். உன் எண்ணத்தை கூறு லோபாசுரா. கேட்பதற்கு ஒன்றுமில்லை பிரபு. உங்களுடைய இந்த பரிபூரண தரிசனத்தில் நான் திருப்தி அடைந்து விட்டேன். இதைவிட வேறு என்ன எனக்கு வேண்டும்? என்னை தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் இத்தனை கடுமையான தவம் செய்தாயா? ஆமாம் ஸ்ரீ கணேசா. இந்த குகையில் இருக்கும் பாறைக்குள் சிக்கிக்கொண்ட எனது ஆத்மா வெளியே வர துடித்துக் கொண்டிருந்தது. அதற்கு காரணம் என்ன? ஆத்மா தங்களை ஆராதனை செய்ய துடித்துக் கொண்டிருந்தது. அதற்கு முன் எனக்கு ஆராதனை பற்றி ஒன்றுமே தெரியாது. தயாசுரன் தான் எனக்கு அதை உணர்த்தினார். உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நீண்ட காலமாக உன்னுடைய ஆத்மா இந்த பர்வத குகைகள் எதற்காக அலைந்து கொண்டிருந்ததென்று முன் ஜென்மத்தில் நீ யார் தெரியுமா? தயாசுரனை உனக்கு எதற்காக அறிமுகப்படுத்தினேன்? உன் பாவ ஆத்மாவை எதற்கு விடுதலை செய்தேன் தெரியுமா? தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஸ்ரீ கணேசா. அவசியம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முன் ஜென்மத்தில் நான் யாராக இருந்தேன்? முன் ஜென்மத்தில் நீ மிகவும் கஞ்சனாக இருந்தாய். மற்றவர்களை ஏமாற்றி மக்களை துன்புறுத்தி இருக்கிறாய். யார் உன் பேச்சிற்கு மயங்காமல் எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களின் மீது அட்டகாசம் செய்திருக்கிறாய். பண ஆசையில் நீ நியாயம் அநியாயம் நன்மை தீமைகளை பற்றி நீ கவலைப்பட்டதே இல்லை. அந்த பாவத்திற்கு தண்டனையாகத்தான் உன்னுடைய ஆத்மா இந்த குகைகள் அடைப்பட்டிருந்தது. ஸ்ரீ கணேசா, என் முன் ஜென்மம் பற்றி தங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது. இருந்தும் எனக்கு எதுவும் தெரியவில்லை. இதற்கு என்ன காரணம் ஸ்ரீ கணேசா? உனக்கு எப்படி தெரியும்? முன் ஜென்ம நினைவுகள் இந்த ஜென்மத்தில் யாருக்கும் தெரியாது. பிறகு தங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் ஸ்ரீ கணேசா? ஏனென்றால் நான் ஜென்மம் இல்லாதவன், காலத்தை கடந்தவன். ஜென்மம் இல்லாதவனா? தாங்கள் காலத்தை கடந்தவனா? என் மீது சந்தேகப்படாதே. இந்த ரூபத்தை தரிசனம் செய்வது சராசரத்தில் அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. பெரிய பெரிய ஞானிகள், தியானிகள், தேவர்கள் கூட என் தரிசனத்தை காண காத்திருக்கிறார்கள். பிறகு எனக்கு மட்டும்? லோபாசுரா, எந்த காரியத்தை தியானம், தானம் மற்றும் எதாலும் செய்ய முடியவில்லையோ அந்த காரியத்தை பக்தியால் சாதிக்க முடியும். ஏனென்றால் நான் என்றுமே பக்திக்கு கட்டுப்பட்டு நடக்க விரும்புகிறேன். பக்திக்கு சக்தி இருக்கிறது. நீ உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை மகிழ்வித்திருக்கிறாய். தங்களின் கருணையான வார்த்தைகளை கேட்டு என் மனம் மகிழ்கிறது. ஜென்ம ஜென்மமாக செய்த பாவங்கள் அனைத்தும் போய்விட்டது போல் தோன்றுகிறது. லோபாசுரா, முதலில் நான் உன்னை அசுரனாக மாறும் சாபம் தந்தவனுக்கு நன்றி கூறுகிறேன். அவன் உன் மீது கருணை புரிந்ததால் தான் அசுரனாகும்படி சாபம் அளித்திருக்கிறான். சாபம் அளித்தவருக்கு நான் நன்றி கூற வேண்டுமா? ஆம் லோபாசுரா, அந்த சாபத்தின் காரணமாகத்தானே நீ தவமிருந்து என் தரிசனத்தை பெறும் பாக்கியத்தை பெற்றாய்.
என்னுடைய முன் ஜென்மத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் என் மனம் முன் ஜென்மத்தில் நடந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது. தயவு செய்து அனைத்தையும் எனக்கு கூறுங்கள். எந்த காரணத்தால் நான் லோபாசுரனாக மாறினேன்? கூறுகிறேன். முன் ஜென்மத்தில் உனது பெயர் சேத்ராம். தினமும் நீ வீட்டின் உள்ளே அமர்ந்து கொண்டு நாணயங்களை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பாய். 10, 15, 25, 35, 45. என்ன இது? மீண்டும் எண்ணலாம். 1, 2. ஜெயராம் சேட்டையா, ஜெயராம் சேட்டை. கடவுள் எப்போதும் பொய் சொல்ல மாட்டாரு. அறிவில்லை உனக்கு? நான் எத்தனை முறை உனக்கு கூறியிருக்கிறேன், எப்பொழுது நான் தனிமையில் இருக்கிறேனோ அப்பொழுது என் அருகில் வர வேண்டாம் என்று. சேட்டையா, அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வைங்க. உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். செய்தி இல்ல, ரொம்ப நல்ல பொருள் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? என்ன அந்த பொருள்? அந்த பொருளை தான் ரொம்ப நாளா நீங்க பார்க்கணும்னு என்கிட்ட அப்பப்ப சொல்லுவீங்களே, அந்த பொருளை தான் கொண்டு வந்திருக்கேன். சேட்டையா, லமாய் கிஷன் பேர்ல இருந்துதான் உங்க பேருக்கு மாத்தி கொண்டு வந்திருக்கேன். அடுத்தவங்கள்ட்ட விக்க கொண்டு போகும்போது பாதி விலைக்கு மாத்தி கொண்டு வந்துட்டேன். வாங்குங்க, வாங்கி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நல்ல வேலை செய்தாய். எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. இதை வைத்துக் கொண்டு எனக்கு தராமல் அந்த லமா எத்தனை நாள் என்னை கஷ்டப்படுத்தி வந்தான். மிக பழைய கால நாணயங்கள். நீ இதை திரும்பி கொண்டு வந்து எனது பரம்பரை கௌரவத்தை காப்பாற்றி விட்டாய். என்னத்தை காப்பாத்திட்ட சேட்டையா? புரியாது. இப்பொழுது உனக்கு எதுவும் புரியாது. இதற்கான பரிசை நான் உனக்கு தீபாவளி என்று தருகிறேன். கடவுள் எப்போதும் பொய் சொல்ல மாட்டாரு. சேட்டையா, வணக்கம் சேட்டையா. மறுபடியும் வந்து விட்டாயா நீ? பிறகு என்ன செய்வேன் சேட்டையா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏதாவது செய், எங்காவது செல், ஆனால் இங்கு மட்டும் வராதே. அப்படி கூறாதீர்கள் சேட்டையா. இங்கு நான் வரவில்லை என்றால் என் மகளின் நிலைமை என்ன ஆகும்? தாங்கள் வாக்கு தந்தீர்களே சேட்டையா, என் மகள் காவேரியை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னீர்களே சேட்டையா, இப்பொழுது அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். அதற்கு நான் என்ன செய்ய? தங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் சேட்டையா. தங்கள் மகன் வெளியூர் சென்று விட்டார். என் மகள் காவேரியையும் அவர் அழைத்து செல்வார் என்று எண்ணினேன். நீங்கள் தான் பெரிய மனது செய்து அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். கேட்டாய் அவள் கூறியதை சத்தியவான்? யாராவது ஒரு கோடீஸ்வரன் வேண்டுமென்றே நெருப்பை வயிற்றில் வைத்து காட்டிக் கொள்வானா? கடவுள் எப்போதும் பொய் சொல்ல மாட்டாரு. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல முடியுமா? கோபால்பூர்லயே மிகப்பெரிய சேட்டு சேத்ராமோட பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொண்ணோட எடைக்கு நீங்க தங்கம் கொடுக்கணும்ல. இல்லை இல்லை சேட்டையா, அப்படியெல்லாம் அநியாயம் செய்யாதீர்கள். நான் ஆதரவற்றவள், விதவை. அவ்வளவு பொருளை நான் எங்கிருந்து கொண்டு வருவேன்? ஒரு சிறிய குடிலை வைத்துக் கொண்டு தாயும் மகளும் பிழைப்பை நடத்தி கொண்டு வருகின்றோம். இதை என்னிடம் கூற வேண்டிய அவசியமில்லை கோமதி. உன்னிடம் என்னென்ன இருக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இன்னொரு விஷயமும் எனக்கு நன்றாக தெரியும். அந்த குடிலின் உள்ளே ஒரு புதையலை சொர்க்கத்திற்கு சென்ற உனது கணவன் விட்டு விட்டு சென்றிருக்கிறான். ஆமாம். தாங்கள் இப்படி பேசலாமா சேட்டையா? பேசவில்லை. அந்த குடிலில் இருக்கும் புதையலை எனக்கு கொடுத்து விடு, நான் அமைதியாகி விடுகிறேன். நான் உனது பெண்ணை மருமகளாக்கி கொள்ளும் வாக்கை பூர்த்தி செய்து விடுகிறேன். என்னிடம் இருக்கும் பொருளை நான் தந்து விடுகிறேன் சேட்டையா. ஆனால் குடிலை மட்டும் கேட்காதீர்கள். இப்பொழுது அந்த குடில் மட்டும்தான் இந்த விதவைக்கு சொந்தம். அரே, எனக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் அல்லவா? என்ன கணக்காளரே, இவள் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால்
பிறகு கோபால்பூரில் இவள் எப்படி உயிர் வாழ முடியும்? தயவு செய்யுங்கள் சேட்டையா, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். எத்தனை தயவு செய்திருக்கிறேன் நான். எனது மகன் கேத்ராவிற்காக பெரிய பெரிய ராஜா மகாராஜாவெல்லாம் பெண் கொடுக்க முன் வந்தார்கள். அவர்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னை போன்ற உதவாக்கரையின் மகள் காவேரியை எனது மருமகளாக்குகிறேனே. இதை தவிர நான் உனக்கு என்ன தயவு செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும் சேட்டையா, நான் தங்கள் வாக்குக்கு மரியாதை கொடுத்துதான் வருகின்றேன். இருந்தும் தாங்கள் நானும் உனக்கு கொடுத்த வாக்கில் மரியாதை தான் வைத்திருக்கிறேன். நான் காவேரியை எனது மருமகளாக்கிக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தேன். இல்லை என்று கூறவில்லையே. ஒன்றை பெறுவதென்றால் ஒன்றை இழந்துதானே ஆக வேண்டும். இப்பொழுது எனது பேச்சை நீ கேட்டுக்கொள். என்னை மன்னித்து விடுங்கள் சேட்டையா. இப்பொழுது தாங்கள் கேட்டதை என்னால் தர முடியாது. சீ, 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 சீ. அப்பொழுது உனது மகள் காவேரி பயங்கர துன்பத்திற்கு ஆளாவாள். அவள் தலையில் அப்படி எழுதியிருந்தால் அப்படியே நடந்துவிட்டு போகட்டும். ஸ்ரீ கணேசர் உங்களை சந்தோஷத்தோடு வைக்கட்டும். நான் வருகிறேன் சேட்டையா. கணக்காளரே சத்தியவான், இன்று அவள் இங்கிருந்து கோபத்துடன் செல்கிறாள். நாளை மீண்டும் அழுது கொண்டு இங்குதானே வருவாள். சேட்டையா, கடவுள் எப்போதும் பொய் சொல்ல மாட்டாரு. எனக்கு என்னவோ கோமதி மறுபடியும் வருவான்னு தோணல. அவள் மீண்டும் வருவாள் சத்தியவான், நிச்சயம் வருவாள். ஏனென்றால் அவள் மகள் இந்த பெரிய மாளிகையை சொந்தம் கொண்டாட திட்டமிட்டிருக்கிறாள். அவள் தன் தாயை நிச்சயம் அனுப்புவாள். பிறகு என்ன ஆயிற்று ஸ்ரீ கணேஷா? பாவம் அந்த கோமதி கஞ்சை சேத்ராமிடம் சென்று கெஞ்சினாள். என்ன கெஞ்சி என்ன? அவளுக்கு எந்த வழியும் கிடைக்கவில்லை. இருந்த நிலத்தை விற்று தன் நகை அனைத்தையும் விற்று அதை சேத்ராமின் மகன் கேத்ராமிடம் கொடுத்து தன் மகள் காவேரியை திருமணம் செய்து வைத்தாள். அப்பொழுது சேத்ரா மனம் மகிழ்ந்து போனான் அல்லவா? சேத்ராம் மிகவும் மகிழ்ந்துதான் போனார். ஆனால் அந்த ஜென்மத்தில் அவன் மனதில் இருந்த பேராசை அவனை மகிழ்வோடு வாழ விடவில்லை. மகன் திருமணத்திற்கு பிறகு அவன் மனதில் பண ஆசை இன்னும் அதிகரித்தது. ஆனால் அவளிடம் அதற்கு மேல் பணம் இல்லை. பிறகு என்னாயிற்று ஸ்ரீ கணேஷா? பிறகென்ன? பணம் மீண்டும் கிடைக்காத காரணத்தால் சேத்ராம் காவேரியை தன் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப எண்ணினான். அவள் தாய் கோமதிக்கு இந்த விஷயம் தெரிய வர அவள் ஓடி வந்து சேத்திடம் கெஞ்சினாள். இப்படி செய்யாதீர்கள் சேட்டையா, சேட்டையா. நான் ஒன்றும் ஏமாளி அல்ல. நீ என்னை ஏமாற்றுவதற்கு. சேத்ராம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஏமாற மாட்டான். அழுது கொண்டு நீங்கள் இருவரும் இங்கு வந்து கண்களில் கங்கையையும் யமுனையையும் வரச் செய்தாலும் இந்த சேத்ராம் அதற்கெல்லாம் மசிபவன் அல்ல. இங்கிருந்து இழுத்துச் செல்லுங்கள் அவளை. இல்லை சேட்டையா, தயவு செய்து அப்படி கூறாதீர்கள். எனக்கு நீ பெரிய துரோகம் செய்து விட்டாய். நான் என்ன செய்தேன் சேட்டையா? நீ இந்த சேத்ராமை மிகவும் நன்றாக ஏமாற்றி விட்டாய். துரோகம் செய்து விட்டாய். குடிசையின் கீழ் புதையல்கள் என்று கூறி நீ என்னை ஏமாற்றி விட்டாய். அதனுடைய விளைவுகளை நீ அனுபவித்தே தீர வேண்டும். இப்பொழுதிலிருந்தே தாயும் மகளும் வாழ்நாள் முழுவதும் தெருவில் தெரிய வேண்டும். உனது மகளை எனது மகன் வைத்துக் கொள்ள மாட்டான். இல்லை சேட்டையா, இல்லை. ஆம், நீ இல்லை என்றாலும் ஆம், இந்த மூதேவியை நான் என் வீட்டில் வைத்துக் கொள்ள மாட்டேன். நான் எனது மகன் கேத்ராமிற்கு மீண்டும் ராஜ மகாராஜாவின் பெண்ணை மனம் புரிந்து வைப்பேன். இல்லை சேட்டையா, தாங்கள் அப்படியெல்லாம் கூறாதீர்கள் சேட்டையா. என்னுடைய இஷ்டத்திற்கு இனி நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். என்ன செய்ய முடியும் உன்னால்? என்னால் பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும். உங்களிடம் கெஞ்சி கேட்க முடியும். என் மகளின் வாழ்வில் மண்ணள்ளி போடாதீர்கள் சேட்டையா. அதுதான் நான் அளிக்கும் தண்டனை. உன்னை போன்ற சூழ்ச்சி செய்யும் பெண்களுக்கு இப்படி போன்ற நிலைமைதான் வரும். சென்று விடு, இங்கிருந்து சென்று விடு.
இல்லை சேட்டையா, நான் எந்த சூழ்ச்சியும் செய்யவில்லை. நான் கூறுவதை நம்புங்கள் சேட்டையா. என்னை தவறாக எண்ணாதீர்கள். நீதான் என்னை தவறாக எண்ணி விட்டாய். இனியும் ஏமாற நான் என்ன மடையனா? சென்று விடு, இங்கிருந்து சென்று விடு. அப்படி கூறாதீர்கள் தந்தையே. நான் இங்கிருந்து ஒரு பொழுதும் செல்ல மாட்டேன். உங்கள் மகன் என் சுவாமி வரும் வரையும் நான் செல்ல மாட்டேன். செல்லாமல் வரும் உன் சாமியிடம் சூழ்ச்சி செய்ய போகிறாயா? என்னை பழிவாங்க போகிறாயா? நீ செய்யக்கூடியவள் தான். அவன் வந்தவுடன் உனது மதிமயக்கும் பேச்சால் உன்னுடைய சாமி என்னை கொல்ல போகிறான் அல்லவா? அதுதானே? இல்லை இல்லை தந்தையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு பிறகு எப்படி? ஏன் இங்கிருந்து செல்ல மறுக்கிறீர்கள்? நீங்கள் செல்லாமல் இருப்பதற்கு அதானே காரணம். எனக்கு உங்களை பற்றி தெரிந்து விட்டது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. சென்று விடுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள், சென்று விடுங்கள், இப்பொழுதே சென்று விடுங்கள், சென்று விடுங்கள் இங்கிருந்து. கூறிக்கொண்டே இருக்கிறேன், நின்று கொண்டே இருக்கிறீர்களே, செல்லுங்கள். இனி நான் எனது மகன் கேத்ராவின் திருமணத்தை வெகு விமரிசையாக செய்ய போகிறேன். அப்பொழுது என்னுடைய மனம் நிறைவு பெற்றுவிடும். பிறகு என் எண்ணம் அனைத்தும் நிறைவு பெற்றுவிடும். दुख हरता ये है सुखदाता.